ஜெபிப்போம். மிகுந்த அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்பும் சத்தியத்தை நீர் கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். இரண்டாம் வார்த்தை லூக்கா 23:43 வசனம். 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாம் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை, இரண்டாம் வார்த்தை இரட்சிப்பின் வார்த்தை. நமது ஆண்டவர் எப்பொழுதும் மூவரில் ஒருவராக ஜொலிப்பவர், பரிசுத்தர்களின் மத்தியில் வாசம் செய்கிறவர், பிதா பரிசுத்த ஆவியானவர் இருவருக்கும் நடுவில் இருப்பவர். இப்பொழுது கள்ளர்களின் மத்தியில் அவர் தோங்குகின்றார். ராபர்ட் ப்ரௌனிங் என்ற ஒரு போயட், இங்கிலீஷ் கவிதையாளர் சொல்கிறார், லைஃப் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் பீயிங் டெரிபிள் சாய்ஸ். இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, லைஃப் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் மேக்கிங் டெரிபிள் சாய்ஸ். இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கள்ளர்களை சந்திக்கிறோம். ஒரு கள்ளன் ஹீ சோஸ் கிரேஸ், கிருபையை அவன் தெரிந்து கொள்கிறான். இன்னொரு கள்ளன் ஹீ சோஸ் மாக்கரி, இயேசுவை அவன் கேலி செய்வதை தெரிந்து கொண்டான். அதாவது இந்த கிருபை இந்த ரட்சிக்கப்பட்ட கள்ளனுக்கு மிகவும் தேவையானதாக இருந்தது. இட் இஸ் அன் அப்சல்யூட் நெசசிட்டி. கிருபை இல்லாமல் யாரும் மன்னிக்கப்பட முடியாது. நம்முடைய இது திருடனுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த யாரும் தேவனுடைய கிருபை இல்லாமல் ரட்சிப்பை பெற முடியாது. நம்முடைய சொந்த முயற்சியால் மட்டும் நாம் கிருபையை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ரட்சிப்படைய வேண்டுமென்றால் நமக்கு கிருபை மிகவும் அவசியம். நோ கிரேஸ் மீன்ஸ் நோ ரைச்சியஸ்னஸ். இந்த திருடன் சண்டே சர்ச்சுக்கு போனதில்லை, பைபிள் ஸ்டடி எதுவும் அட்டன் பண்ணதில்லை, பேப்டிசம் எடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு நன்மையையும் நாம் அவனிடம் காண முடிவதில்லை. முழுக்க அவன் கிருபையால் ரட்சிக்கப்பட்டான் என்று மட்டுமே நம்ம சொல்ல முடியும். வாழ்நாள் முழுவதும் திருடனாக இருந்தவன், அவன் வாழ்க்கை முழுவதும் திருட்டுத்தனம்தான் அவன் செய்தவன். அப்படிப்பட்டவனை கிருபை ரட்சிக்கின்றது. இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா நம்ம அவன் ரொம்ப கிளியராக அந்த திருடனை தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். லூக்கா 41ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41ஆம் வசனம். அந்த திருடனை he says he deserves the punishment. நான் தான் என்ற குற்றத்தை செய்தேன், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறான். நாம் நம்முடைய நடத்தைகளின் பலனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறான். இப்படி திருடன் அவனுடைய குற்றத்தை உணர்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும்
கிருபை தான் அவனை காப்பாற்ற முடியும், கிருபை ஒன்று தான் அவனை காப்பாற்ற முடியும் என்று அவனுக்கு தெரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தில் கிருபையை பற்றி சொல்லுது. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு ஒரே வழி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை, கிருபையின் ஐஸ்வர்யம். இதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இன்னும் அழகாக இருக்கும். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அதை வாசிங்க. In him we have redemption through blood, and we have forgiveness of sins in accordance with his grace. And in accordance with his grace we are having the forgiveness, and that grace is lavished upon us. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். Grace is lavished upon us. Lavished அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக, மட்டுக்கும் அதிகமான கடவுள் கொடுக்கிறவர். கடவுள் கிருபையை நமக்கு தேவைக்கும் அதிகமாக தருகிறவர், அள்ளி தருகிறவர் என்று நம்ம சொல்லலாம். நம்ம சவுத்தில் ஒரு ஆக்டர் உண்டு, அவங்களுக்கு இந்த டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கொடுக்க கொடுக்க சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க. நம்முடைய நேசர் கிருபையை அள்ளி அள்ளி தருகிறவர். சஞ்சு சாம்சன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இந்த 2006 இந்த வேர்ல்டு கப்பில் அவர் நம்முடைய வெற்றிக்கு அவர்தான் காரணம். அவர் 2004 இந்தியன் கிரிக்கெட் அணியில் இந்த டீமில் இருந்தார். பட் இன்னிங்ஸில் அவருக்கு விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவர் கடவுள்கிட்ட மன்றாடினார், கடவுளுடைய கிருபைக்காக வேண்டினார். 2006 கடவுள் அவருக்கு அந்த இந்தியன் இன்னிங்ஸில் விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததோடு கூட அவன் ஒவ்வொரு வெற்றிக்கும், நம்ம குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ், ஒவ்வொரு வெற்றிக்கும் he laid the foundation for our victory. நம்முடைய விக்டரிக்கு அவர்தான் அஸ்திபாரம் போட்டார். அப்படி டீமில் இருந்ததோடு, இந்திய அணியில் அவர் விளையாடினதோடு கூட அவருக்கு சிறப்பாக விளையாடவும் கடவுள் கிருபை செய்கிறார். இதுதான் அள்ளி கொடுக்கறதுன்றதுக்கு அர்த்தம். லாவிஸ்ட், he lavished grace upon us. இந்த திருடன் கூட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யத்தில், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். அவ்வளோதான் சொல்கிறாரு. கடவுள் அவனுக்கு கொடுத்த கிரேஸை பாருங்க. சஞ்சு சாம்சனுக்கு கிரிக்கெட் அணியில் விளையாட இடம் கிடச்சிச்சு, ஆனால் கடவுள் அவனை பரதேசில் இடம் கொடுத்தார். அவ்வளோ பெரிய கிரேஸ் கடவுள் அந்த நான் திருப்பி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், அள்ளி கொடுக்கிறவர் கிருபையை. அவர் நம்ம கிருபை கேட்குறதுக்கும் அதிகமாக கொடுக்கிறார். இந்த திருடனுக்கும் கடவுள் அந்த கிருபையை அதிகமாக கொடுத்தார். இன்னும் வசனங்கள் கிருபையை பற்றி சொல்ல விரும்பலை, ஏன்னா டியூ டு ஷார்ட் ஆஃப் டைம். இந்த இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? இந்த திருடன் அந்த இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்ற வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் அவன் சொல்கிறான், என்ன நினச்சிக்கோங்க, ப்ளீஸ் ரிமெம்பர் மீ when you come into your kingdom. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் கடவுள் வாழ்நாள் முழுவதும் செஞ்ச தப்பை மன்னிச்சிடுறார். ஒரே நிமிஷத்தில் அவர் மன்னிக்கிறாரு. ஆனால் இந்த கிருபை எப்பேற்பட்ட ஒஸ்ட் சின்னரையும் குணமாக்கக்கூடியது. இந்த திருடன் எவ்வளவோ மோசமானவனாக இருந்தார், எவ்வளவோ திருட்டுத்தனம், தொழில், கொள்ளை எல்லாம் எவ்வளவோ செஞ்சார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான் கடவுள் அவனை நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். கடவுளோட பரதேசுக்கு போன முதல் மனிதன் அவன் தான்.
அதான் இந்த இந்த திருடனுட்ட இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது, எவ்வளவு பாவிகளில் பிரதான பாவியாக இருக்கலாம், பாவிகள்லாம் ரொம்ப மோசமான பாவியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அவர்கிட்ட போனால் அவர் கிருபை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது, இந்த கிரீடனுடைய இந்த இதில் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, யூ கேன் பி சேவ்ட் ஈவன் இன் த லாஸ்ட் மினிட். கடைசி நேரத்தில் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம அகமதாபாத் ஏர் இண்டியா கிராஷ் நமக்கு நல்லா தெரியும். அதில் எவ்வளோ 240 பேருக்கு மேலே பிரயாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த பைலட் அவங்களுக்கு சொல்லும்போது, நம்ம ஏர்கிராஃப்ட் இட் இஸ் நாட் லிஃப்டிங், மேலே பறக்கிறதுக்கு அந்த பவர் அதுக்கு இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போ ஒவ்வொருத்தருடைய மனதும் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம திருடன் கடைசி மூச்சு விடுவதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் பொழுது அவனுடைய மனநிலை கிட்டத்தட்ட இவங்களுடைய மனநிலையை போல தான் இருந்திருக்கும். அவன் அந்த மனநிலையில் தான் அவன் சொல்கிறான், என்னை நினைத்தருளும். அப்போ நம்ம 2 காரியம் நம்ம இந்த திருடனோட இதிலேருந்து இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு ஒர்ஸ்ட் சின்னராக இருந்தாலும் கிருபை அவனை ரட்சிக்க முடியும். அவன் எவ்வளவு லாஸ்ட் மினிட்ல கேட்டாலும், எனி மொமெண்ட் ஆஃப் டைம் கேட்டாலும் கிருபை நமக்கு இட் இஸ் அவைலபிள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிருபையை 18ஆம் நூற்றாண்டில் ஜான் மில்டன் என்ற ஒரு பக்தர் சொல்கிறாரு, வியக்கத்தக்க கிருபை. இது ஒரு ஆர்டினரி கிரேஸ் இல்லை, இட் இஸ் அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறார். அவர் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அவர் வாயை திறந்த கெட்ட வார்த்தை தான் வரும். அவர் யாருக்கும் அடங்க மாட்டார். இஸ் அன்கன்ட்ரோலபிள். அவருடைய கேப்டன் சொல்லுவார், நீங்கள் நான் என் வாழ்க்கையில் இவரை மாதிரி ஒரு மோசமான மனுஷனை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார் அவரை பற்றி. அப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அவருடைய ஒரு நாள் நைட்டு அந்த அயர்லாந்து பக்கத்தில், அயர்லாந்து கோஸ்டில் அந்த ஓரத்தில் அவர் கப்பலில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்டார்ம், வயலண்ட் ஸ்டார்ம் அடிக்குது. அப்போ பார்த்து அவர் இருந்த டெக்கை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுறார் அந்த கப்பலில். அவருக்கு பதிலாக வந்தவர் அந்த ஸ்டார்ம் அவர் அப்படியே அந்த ராட்சச அலை அவரை அப்படியே தூக்கி கப்பலுக்குள்ளே, he was thrown overboard, கப்பலுக்கு வெளியே அவரை தூக்கி எரிஞ்சிருச்சு. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ மோசமான மனுஷனை நம்ம இருக்கோம், அப்படி இருந்தாலுமே கிருபை நம்மளை எவ்வளோ, கடவுளுடைய கிருபை ஏன் நம்மளை இப்படி தாங்குது அப்படின்னு யோசிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள்கிட்ட வர்றாரு. 1772 இந்த அழகான பாடலை பாடுகிறார். அமேசிங் கிரேஸ், how sweet the name that saved a wretch like me. I once was lost, but now am found, was blind, but now I see. என்ற அழகான பாடலை நமக்கெல்லாம் அவர் கொடுத்துருக்கார். இப்படி கிருபை, இந்த இன்சிடென்ட் நம்ம கிருபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். வாட் இஸ் கிரேஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கிருபை வியக்கத்தக்க கிருபை, கடவுள் அள்ளி கொடுக்குற கிருபை அப்படின்னு நம்ம அந்த கிருபையை பற்றி சொல்லலாம். அந்த கிருபையை அந்த கள்ளன் எப்படி தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான்? விசுவாசத்தின் மூலம் அவன் அந்த கிருபையை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அந்த கிருபையை அவன் விசுவாசத்தின் மூலமாக தனக்கு பயன்படுத்தி கொள்கிறான். அந்த கிருபையை அவன் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். அந்த கள்ளனுக்கு இருந்தது ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அப்போ லாசருவை உயிரோடு எழுப்பும் போது சுற்றி இருந்த அந்த ஊர் ஜனங்கள் அவரை ஆண்டவர்னு விசுவாசித்தாங்க. அப்படி விசுவாசிக்கிறது ரொம்ப எளிதான விசுவாசம். அதே போல் வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை அவர் போஷித்த பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே த சினாரியோ இஸ்
கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். இங்கே வந்து அவர் உலகத்தின் கண்களுக்கு முன்பாக அவர் தோற்று கொண்டு இருக்கிறார். வேடிக்கை பார்த்த ஜனங்கள் சொல்கிறாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. போர் சேவகர்கள் சொல்கிறாங்க, பெரிய ராஜான்னு சொல்கிறியப்பா, நீ உன்னையே பார்த்துக்கோ அப்படின்னு போர் சேவர்கள் அவரை கேலி பண்ணுறாங்க. திருடன் என்ன சொல்கிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அப்படி எல்லாருமே அவரை இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த கள்ளன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான், ரட்சிக்கப்பட்ட கள்ளன். ஆனால் அந்த கள்ளன் யார் வேணாலும் என்னமாவும் சொல்லிட்டு போங்க, எனக்கு வந்து அவர் வந்து ஆண்டவர், எனக்கு வந்து அவர் ரட்சகர், எனக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ராஜ்யம் உண்டு, இதை விசுவாசத்தான். இந்த விசுவாசம் வந்து ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் என்று பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதம் 103:11 நினைக்கிறேன். 103:11 என்ன சொல்லியிருக்கு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதாவது இட் இஸ் இம்மெஷரபிள். அதான் அந்த கிருபை. அந்த கிருபையை ஒரு கூடையாக சட்டியாக வச்சுருந்தோன்னா இந்த திருடன் என்ன பண்ணுறான், விசுவாசம் என்னும் கரண்டியின் மூலமாக அந்த கிருபையை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். இந்த திருடன் வந்து இந்த சப்போஸ் நம்ம அப்படி கிருபை, அந்த அவருடைய கிருபை கூடையாக சட்டியாக இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா விசுவாசம் என்னும் கரண்டியின் மூலம் அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அதான் விசுவாசத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த கடவுள் மேலே உள்ள கிருபையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்த அந்த கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதனால் கிருபையை நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நாம் நமக்கு பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.